எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட யூடியூப் சேனல்ல வீடியோவ பார்த்துட்டு, உங்க மளிகை கடையில வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பிகினிங்ல ஒரு லிஸ்ட்டுன்னு ஒண்ணு வச்சிருப்பீங்கல்ல. இப்ப எல்லாரும் நம்ம வீட்ல வந்து ஒரு மளிகை சாமான் வாங்குறோம் அப்டின்னா, அந்த லிஸ்ட்ட பார்த்து தான் நம்ம போயிட்டு மளிகை கடையில போய் வாங்குவோம். இல்ல சூப்பர் மார்க்கெட்ல எங்கனா போய் நம்ம வாங்குவோம். அந்த மாரி நீங்க மளிகை கடை ஆரம்பிக்கும்போது, எந்த மாரி லிஸ்ட் வச்சிருந்தீங்க? அப்டின்னு சொல்லி கேட்டிருந்தேன் நானு. அவரு கேட்டிருந்ததுக்கு வந்து நான் என்ன சொன்னேன் அப்டின்னா, நான் எனக்கு தெரிஞ்ச பேசிக்கான சொல்றேன். மத்தபடி வேற எதனா ஐடியா இருந்தா ஓகே. பட் என்னுடைய பேசிக்கான ஐடியா என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒண்ணும் பெரிய ரிஸ்க் எடுக்க தேவையில்லங்க. அதாவது வந்து உங்க வீட்ல சமைக்கிறதுக்கு என்னென்ன நீங்க எழுதுவீங்க. இப்போ உங்க வீட்ல வந்து கடுகு இல்ல, சீரகம் இல்ல, எண்ணெய் இல்ல அப்படின்னு சொல்லி அது வந்து எவ்வளோ குவான்டிட்டி எழுதுவீங்க. அத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுதான் மெயினான ஒரு விஷயம்னு. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன சொல்றதுன்னா, இப்போ உங்க வீட்டுக்குன்னு போது வந்து ஒரு என்ன சொல்றது 100 கிராம், 50 கிராம்னு எழுதுவீங்க. அப்ப கடைக்குன்னு போது ஸ்டார்ட்டிங்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கம்மியா தான் கஸ்டமர்ஸ் வருவாங்க நம்ம கிட்ட. அப்ப அந்த கஸ்டமர்ஸ் வர மாரி வந்து ஒரு சோப் வந்து பார்த்தீங்கன்னா, 1 டசன் போட்டுக்கோங்க. அதாவது கெட்டு போகாத ஐட்டம்லாம் இருந்தா, இந்த கெட்டு போற வேலிடிட்டி அதிகமா இருக்குன்னா, ஒரு 2 டசனா போட்டுக்கோங்க. அதே மாரி இந்த கோதுமை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேக்கெட்டு, 10 பேக்கெட்டு எல்லாத்துலயும் இப்படி உங்க கஸ்டமர் ஃபர்ஸ்ட்டு எப்படி வராங்க? இப்போ உங்க வீட்ல ஒரு விருந்தாளி வராங்கன்னா, அவங்கள நீங்க கேட்டு என்ன சமைக்கிறீங்க, என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாரி தான குவான்டிட்டிக்கு தகுந்த மாரி தான் பிரிப்பேர் பண்றீங்க. சேம் அதே மாரி தான். உங்க கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எந்த கஸ்டமர் உங்களுக்குன்னு பர்மனெண்டா வருவாங்கன்றது நம்ம சொல்ல முடியாது. ஒரு 6 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம் எல்லாம் போக தான் செய்யும். அதெல்லாம் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அதுக்குன்னு வந்து ஐயோ அந்த ப்ராடக்ட் போலின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வாங்க மாட்டேங்கிறாங்களே. ரிட்டர்ன் வாங்கிட்டானா பரவாயில்ல, வாங்கலன்னா நமக்கு தான் லாஸ். ஸோ அதனால வந்து எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கோங்க. ஒன்றும் இல்லை, உங்க வீட்டுல இருந்து உப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உப்பு மஞ்சத்தூள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கி உங்க கடையில வந்து செக்மெண்ட் பண்ணி அடுக்கி வச்சிட்டீங்கனாலே போதும். இவ்வளவுதான் பேசிக். இதை வந்து இதுக்கு நான் ஒரு லிஸ்டோ இல்லை ஒரு பிடிஎஃப்ஓ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? உங்க வீட்டில் என்ன அன்றாட வாழ்க்கையோ அதே தான் இங்கே மளிகை கடையும். சரிங்களா? வேற ஒரு மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்க.